ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இந்தியாவில் வந்து பிளானிங் அப்படின்ற ஒன்று ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வரய்யா தான் வந்து சொல்லியிருப்பாரு. எப்போ சொல்றாரு அப்படின்னா 1934 வந்து சொல்றாரு. ஸோ இவரோட புக் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் எக்கானமி ஆஃப் இந்தியா. இவர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கான ஒரு பிளான் வந்து போட்டு சொல்றாரு. இந்த மாதிரி நம்ம பண்ணலாம், ஒரு பிளான்டா எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்திய பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரி இவர் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா, ஒன்று வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆக்கணும், அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது தொழில் மயமாக்கணும் அண்ட் வந்து உள்கட்டமைப்பை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அப்போ வந்து அக்ரில வந்து நிறைய பேர் இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அக்ரி செக்டார்ல இருந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து நிறைய லேபர்ஸை வந்து கொண்டு வரணும். ஸோ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்து பண்ணணும். அதே மாதிரி அக்ரில இருந்து நான் அக்ரிக்கு வந்து நிறைய லேபர்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவரை வந்து இந்திய பொருளாதார திட்டமிடலின் தந்தை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் பிளானிங் கமிட்டி 1938 போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து எப்போ போட்டாங்க அப்படின்னா, நீங்க ஐஎன்எம்ல சொல்லியிருப்பாருல்ல 1938 யார் வந்து ஐஎன்சியோட ஹெட்டா இருந்தாங்கன்னு. ஸோ அவரோட தலைமையில போடப்பட்டது தான். ஸோ அவர் வந்து ஐஎன்சியோட பிரசிடென்டா இருப்பாரு. இதுக்கு ஹெட்டா யார் இருந்தாங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து இருந்திருப்பாரு. அப்பயே வந்து பிளானிங் அப்படின்னு சொல்லி ஒரு நேஷனல் பிளானிங் கமிஷன் போட்டிருப்பாங்க. பட் ஆனா அந்த டைம்ல வந்து நமக்கு செகண்ட் வேர்ல்ட் வார் நடந்ததுனால அது அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கும், எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாம்பே திட்டம் 1940. புக்ல வந்து 40ன்னு இருக்கும். நீங்க வெளியில விக்கிபீடியால பாத்தீங்கன்னா 1944ன்னு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல எப்படி கேட்கறாங்களோ அது மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு 15 வருஷத்துக்கான திட்டம் சொல்லியிருப்பாங்க. இது வந்து யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு 8 முக்கியமான இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த 8 முக்கியமான இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து யார் யார் அப்படின்னா, டாடா, பிர்லா, லால் ஸ்ரீராம், ஜான் மத்தாய், கஸ்தூரிபாய் லால்பாய், ஷ்ரோஃப், அர்திஷிர் தலால், தாக்கூர்தாஸ். இந்த 8 பேர் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து நிறைய முதலீடு பண்ணணும், ஸோ இண்டஸ்ட்ரியல் வைஸ் நம்ம வந்து மேம்பாடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளோட தலா வருமானத்தை வந்து டபுள் மடங்கு ஆக்கணும், 15 வருஷத்துக்குள்ள டபுள் மடங்கு ஆக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் வைஸ் வந்து நம்ம இம்ப்ரூவ் ஆகணும், அதாவது 130% வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மக்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களோட பேசிக் நீட்ஸ்க்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து கொடுக்கணும், அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இம்பார்ட்டன்டான செக்டார்ஸ்ல கவர்மெண்ட் வந்து தலையிடணும், லைக் கவர்மெண்ட் வந்து எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்என் அகர்வால் திட்டம் 1944. ஸோ இது வந்து காந்தியர் திட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ காந்தினாலே நார்மலாக ரூரல் எக்கனாமிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், கிராமப்புறங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதே மாதிரி விவசாயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி இதுலயும் வந்து அக்ரிகல்ச்சருக்கும் அதே மாதிரி சிறு தொழில் செய்யறவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரூரல் எக்கனாமியை டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் எம்என் ராய் திட்டம் 1945. இது வந்து மக்கள் திட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கான பிளான். இதுலயுமே வந்து வேளாண்மை உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தணும், அதே மாதிரி வந்து
கவர்மெண்ட்டே வந்து இப்போ அக்ரிகல்ச்சர்ல ப்ரொடியூஸ் பண்றத கவர்மெண்ட்டே எல்லாருக்கும் வந்து சப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நுகர்வு பொருட்களை அரசே விநியோகம் செய்ய வேண்டும். அதே மாதிரி வந்து நிலங்கள், முக்கியமான வந்து தொழிற்சாலைகள் எல்லாத்தையுமே வந்து நேஷனலைஸ் பண்ணணும், தேசியமயமாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ கியூபால எல்லாம் இருக்குல்ல சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ், ஸோ அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்க வெல்த்தை வந்து பகிர்ந்து கொடுக்கணும், எல்லாரையும் சமமா ட்ரீட் பண்ணணும், லைக் லேண்டு எதையுமே வந்து பிரைவேட்டா இல்லாம நேஷனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எம்என் ராய். அதனால இதை வந்து மக்கள் திட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜேபி நாராயண், இது வந்து சர்வோதயா திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி காந்தியன் பிளான் சொன்னோம்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி, அது இல்லாம வினோபா பாவே அவரோட ஐடியாவை பேஸ் பண்ணி போடப்பட்டதான் இந்த சர்வோதயா திட்டம். இதுலயுமே இம்பார்ட்டன்ஸ் வந்து எதாவது கொடுத்துருப்பாங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் சிறு குறு தொழில்கள், ஸ்மால் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பிளானிங் கமிஷன் அதுக்கப்புறமா தான் வந்திருக்கும். 1950 தான் வந்து போட்டிருப்பாங்க பிளானிங் கமிஷன். ஸோ நம்ம வந்து பிளானிங் கமிஷன் யாரை பார்த்து, இதுக்கு முன்னாடி எங்க இருந்திருக்கும்னா ரஷ்யால இருந்திருக்கும், யூஎஸ்எஸ்ஆர்னா ரஷ்யா. ஸோ அங்க வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அங்க வந்து 1928 வந்து 5 இயர் பிளான் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி அதை பார்த்து தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்போம் 5 இயர் பிளான் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த 5 இயர் பிளானை போடுறதுக்காக அமைக்கப்பட்டது தான் பிளானிங் கமிஷன். இந்த பிளானிங் கமிஷன் வந்து எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா மார்ச் 15, 1950. ஃபார்ம் பண்ணது பார்த்தீங்கன்னா மார்ச் 15, 1950 தான். ஆனால் இவங்க வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சு, லைக் 5 இயர் பிளான் போட்டு பிளான் பண்ண ஆரம்பிச்சது எப்பன்னு பார்த்தீங்கன்னா April 1, 1951. April 1, 1951. இந்த பிளானிங் கமிஷனுக்கு வந்து யார் தலைமை தாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி, பிஎம் தான் வந்து ஹெட்டா இருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பிளானிங் கமிஷன் போட்டது 1950 இல்லையா? அப்போ 1950-51 யார் பிஎம்ஆ இருந்தா? நேரு. ஸோ அவர் தான் வந்து ஹெட்டா இருந்திருப்பாரு. ஸோ இந்த பிளானிங் கமிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க ரிசோர்சஸ், என்னென்ன ரிசோர்சஸ்லாம் இருக்கு, லைக் மெட்டீரியல் வைஸ், ரா மெட்டீரியல் வைஸ், கேபிட்டல் அமௌண்ட் வைஸ், எவ்வளோ ஹியூமன் ரிசோர்சஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு ஆல் ஓவர் இந்தியா அனலைஸ் பண்ணி அதை வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு ஐடியா மாதிரி அட்வைசரி பாடி தான் இது. இது வந்து ஒரு அட்வைசரி பாடி தான். ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் என்னென்ன ரிசோர்சஸ் இருக்கு, எவ்வளோ ரிசோர்சஸ் இருக்கு அப்படின்னு ஒரு அனலைசேஷன் பண்ணி அதை வந்து எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம், லைக் நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு அதை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்து போட்டு கொடுப்பாங்க பிளானிங் கமிஷன். அதே மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் வந்து ஒவ்வொரு செக்டாருக்கும் எவ்வளோ ரிசோர்சஸ் வந்து அலோகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அலோகேட் பண்ண ரிசோர்சஸ் இப்போ எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலோ அதை வந்து சால்வ் பண்றது எல்லாமே இவங்க தான் பார்த்துப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிளானிங் கமிஷன் வந்து போடும் போது அதுல வந்து ஹெட்டா இருந்தது பிஎம். அது இல்லாம 4 ஃபுல் டைம் மெம்பர்ஸ், முழு நேர மெம்பர்ஸ். அதே மாதிரி சில பேர் வந்து பார்ட் டைம் மெம்பர்ஸாகவும் இருந்திருப்பாங்க. அந்த பார்ட் டைம் மெம்பர்ஸ் வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட தகுதிக்கு ஈக்குவலானவங்களை வந்து போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஃபுல் டைம் மெம்பர்ஸ் வந்து டெக்னிக்கல் ஃபீல்ட்ல வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க, அதே மாதிரி எக்கனாமி, அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம், அதுல வந்து யார் யாரெல்லாம் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களோ அவங்கள தான் வந்து ஃபுல் டைம் மெம்பர்ஸாகவும் போட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் லேட்டரா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிஷன் அப்படின்ற ஒரு கமிஷனோட பரிந்துரை மூலமா அந்த ஒரு மெம்பர்ஸ் வந்து மாத்திருப்பாங்க. அப்போ வந்து எப்படி மாத்திருப்பாங்க அப்படின்னா, ஹெட் வந்து சேர்மேன் வந்து பிஎம், அவர் இல்லாம ஒரு டெபியூட்டி சேர்மேன் இருப்பாங்க. பேரளவுல சேர்மேன் வந்து பிஎம், ஆனா உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்கும்னா டெபியூட்டி சேர்மேன்ட்ட இருக்கும். ஸோ அவங்க இருப்பாங்க. அது இல்லாம ஒரு செக்ரட்டரி, ஒரு 4 ஃபுல் டைம் மெம்பர்ஸ், அது இல்லாம பார்ட் டைம் மெம்பர்ஸ். புரியல? கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் மூலமா மாத்திருப்பாங்க. புரியல? பிஎம் வந்து சேர்மேன், டெபுட்டி சேர்மேன், அதுக்கப்புறம் ஒரு செக்ரட்டரி, 4 ஃபுல் டைம் மெம்பர்ஸ் அண்ட் பார்ட் டைம் மெம்பர்ஸ். ஆனா இதுல வந்து என்ன ஒரு டிராபேக்னா, ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி யாருமே அதுல இருந்திருக்க மாட்டாங்க. எல்லாருமே சென்ட்ரல்ல இருந்து தான் வந்திருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டது அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு சிஎம்ஓ அந்த மாதிரி யாருமே அதுல இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு டாப் டவுன் அப்ரோச். ஸோ மேல சொல்லி அதுக்கு
அதை வந்து செயல்படுத்துறது கீழே கீழே நமக்கு என்ன தேவை, நம்மளோட இது எப்படி அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி போயிருக்க மாட்டாங்க. மேலே அவங்க என்ன பிளான் சொல்றாங்களோ அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 5 year பிளான் நமக்கு மொத்தம் 12 5 year பிளான்ஸ் இருந்திருக்கும். நடுவில் வந்து ரோலிங் பிளான்ஸ், ஆனுவல் பிளான் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 5 year பிளான் ஃபர்ஸ்ட் 5 year பிளான் வந்து 1951ல இருந்து 1956. இது வந்து எந்த மாடல் பேஸ் பண்ணது அப்படின்னா ஹெரால்ட் டாமர் மாடல். ஸோ நமக்கு வந்து அப்போதான் இண்டிபெண்டன்ஸ் ஆயிருக்கும் இந்தியா. அப்போ வந்து நம்ம எக்கனாமிக்கலி ரொம்ப டவுனாக இருந்தோம். லைக் ஃபுட் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்ப டவுனாக இருந்தோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆனது ஃபுட்டு. ஸோ அப்போ வந்து அக்ரிகல்ச்சரை வந்து மேம்படுத்தணும். வெளியில இருந்து நம்ம வந்து எதையும் வாங்காம நம்ம வந்து அக்ரிகல்ச்சர்ல மேம்படணும் அப்படின்னு சொல்லி ஃபுட் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து அக்ரிக்கு தான் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் இம்பார்ட்டண்டா பாத்தீங்கன்னா 7 போர்ட்ஸ்க்கு வந்து பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருப்பாங்க இம்பார்ட்டண்டா. அந்த 7 என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரிகேஷன், நீர்ப்பாசனம், அக்ரிகல்ச்சர், டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், industry, social services, அப்புறம் மற்ற சர்வீசஸ்க்கு. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமாக பட்ஜெட் ஒதுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இரிகேஷனுக்கு தான், நீர்ப்பாசனத்துக்கு தான் வந்து அதிகமாக பட்ஜெட் ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2.1 சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம அச்சீவ் பண்ணது 3.6 வந்து அச்சீவ் பண்ணியிருப்போம். இந்த ஃபர்ஸ்ட் இயர் பிளான் போட்ட அந்த ஒரு சமயத்துல தான் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு வந்து ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எப்போ ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6 1952ல வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்ல யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டோட சிஎம்ஸ், அதே மாதிரி யூனியன் டெரிட்டரினா லெப்டினன்ட் கவர்னர்ஸ் வந்து ஹெடா இருப்பாங்களா. ஸோ அவங்க எல்லாருமே இதுல வந்து இருப்பாங்க. இவங்களோட வேலை என்னன்னா அவங்க போட்ட அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எல்லா ஸ்டேட்ஸ்லயும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சப்போஸ் அதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது அப்படின்னா அதை வந்து சால்வ் பண்ணணும். மேல வந்து சொல்லி அதை சால்வ் பண்ணணும். 1952. ஸோ இந்த பீரியட்ல வேற என்னென்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 1954ல பான்ஷீல் அக்ரிமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லி போட்டிருப்பாங்க இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவில். பான்ஷீல் அக்ரிமெண்ட். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்து இந்த டைம்ல தான் நடந்திருக்கும். 51 52ல நடந்திருக்கும். அதே மாதிரி 1954ல ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்றத லோக்சபானும் ஹவுஸ் ஆஃப் ஸ்டேட் அப்படின்றத ராஜ்யசபானும் பேர் மாத்திருப்பாங்க. அதே மாதிரி பாலிட்டியில படிச்சிருப்பீங்கல்ல 1955 எனாக்ட் போட்டிருப்பாங்க. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இப்பதான் போட்டிருப்பாங்க. தீண்டாமை ஒழிப்பு சட்டம் அப்பதான் கொண்டு வந்திருப்பாங்க. 1955ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. 1956ல ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மூலியமா தான் மாநில மறுசீரமைப்பு சட்டம், அது மூலியமா தான் தமிழ்நாடு வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஆல் ஓவர் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் 5 year பிளான் வந்து சக்ஸஸ்ல தான் முடிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து வந்து செகண்ட் 5 year பிளான் 1956ல இருந்து 1961. 1956 to 1961. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்களா. ஸோ செகண்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீண்ட கால வளர்ச்சி வந்து ஏற்படணும் அப்படின்றதுனால இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ், அதாவது ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கனரக தொழிற்சாலைகள் இருக்கும்ல, ஸோ அதுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல இது வந்து யாரோட மாடல் பேஸ் பண்ணது அப்படின்னா மெஹலனோபிஸ் மாடல். மெஹலனோபிஸ். ஸோ இந்த ஒரு 5 year பிளான்ல தான் நமக்கு வந்து கோல் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறைய ஆரம்பிச்சிருப்பாங்க ஸ்பெசிஃபிக்கா. அப்போ வந்து தமிழ்நாட்டு சிஎம்ஆ இருந்தது பார்த்தீங்கன்னா காமராஜர். ஸோ அவர் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இங்க தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து 1957ல ஆரம்பிச்சிருப்பாங்க. 57. 1958ல டிஆர்டிஓ வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட்
டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். அதே மாதிரி இந்த 5-year பிளான்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்மளது வந்து க்ளோஸ்ட் எக்கானமியா இருந்திருக்கும். பெருசா ஃபாரின்ல இருந்து முதலீடுகள் வந்து நிறைய வந்திருக்காது. ஸோ க்ளோஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து நமக்கு தேவையான இம்பார்ட்டன்டான ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் இறக்குமதி பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இதுக்கு இவங்க ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 4.5%. ஆனா நம்ம அச்சீவ் பண்ணது வந்து 4.27% தான் அச்சீவ் பண்ணியிருப்போம். க்ளோஸ்ட் எக்கானமியா இருந்திருக்கும். இம்பார்ட்டண்டா வந்து லைக் ரா மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த டைம்ல தான் பெல் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, என்எல்சி ஆரம்பிச்சிருப்பாங்க. மேக்சிமம் உங்களுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி ஆரம்பிச்சது வந்து இந்த பீரியட்ல தான். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல தெரியல அப்படின்னா நியர்பை இது கிட்ட எது இருக்கோ அந்த மாதிரி போடுங்க. ஏன்னா நமக்கு என்எல்சி எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்திருக்கு டிஎன்பிசியில். நெக்ஸ்ட் 3rd 5-year பிளான். இது வந்து கட்கில் திட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 1961ல இருந்து 1966 கட்கில் திட்டம், கட்கில் யோஜனா. இதோட எய்ம் வந்து என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் எக்கானமி அண்ட் செல்ஃப் ரிலையன்ட் எக்கானமி, சுதந்திர பொருளாதாரம் மற்றும் சொந்த முன்னேற்ற நிலை. செல்ஃப் ரிலையன்ட் அப்படின்னா நமக்கு தேவையானது நம்மளே ப்ரொடியூஸ் பண்றது, லைக் வெளியில யாரையும் டிபெண்ட் பண்ணாம நமக்கு தேவையானதை நம்மளே உற்பத்தி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது, அதான் வந்து செல்ஃப் ரிலையன்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பாத்தீங்கன்னா இதுதான், இண்டிபெண்டன்ட் எக்கானமி அண்ட் செல்ஃப் ரிலையன்ட். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து வீட் ப்ரொடக்ஷன்ல வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 1962ல வந்து என்ன நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சைனா வார் நடந்திருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து இந்த திட்டத்துக்காக போட்ட அந்த பட்ஜெட் வந்து நம்ம டிஃபென்ஸ் அந்த மாதிரி வார்க்காக செலவு பண்ற நிலைமை வந்து வந்திருக்கும். ஸோ அதனால இது வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருந்திருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் 1964ல இருந்து 65 வரைக்கும் வறட்சியும் ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி வார் ஏற்பட்டதுனால இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும், பணவீக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் 1964ல நேரு வந்து இறந்திருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் சிஎம்மா யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லால் பகதூர் சாஸ்திரி வந்து நெக்ஸ்ட் சிஎம்மா வருவார். அது மாதிரி 1965ல இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வார், அது மாதிரி வறட்சி இந்த மாதிரிலாம் ஏற்பட்டதுனால இது வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல் தான் 3rd one. ஸோ இதோட டார்கெட் வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 5.6% வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம அச்சீவ் பண்ணது பார்த்தீங்கன்னா 2.4% தான் அச்சீவ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டைம்ல நிறைய சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ், அதே மாதிரி வந்து ஃபர்டிலைசர் ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரி நிறைய பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1966ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட ரூபாயோட மதிப்பு வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து எய்ம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரோத் வித் ஸ்டெபிலிட்டி, ஒரு நிலையான வளர்ச்சி வேணும், அதே மாதிரி தற்சார்பு நிலையை வந்து அடையணும், செல்ஃப் ரிலையண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டைம்ல பிஎம்ஆ இருந்தது வந்து இந்திரா காந்தி. ஸோ இதோட டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணது வந்து 5.7 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம அச்சீவ் பண்ணது 3.3. எம்ஆர்டிபி ஆக்ட் வந்து 1969ல போட்டிருப்பாங்க. அதாவது மோனோபோலி அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பிராக்டிசஸ் ஆக்ட், எம்ஆர்டிபி, மோனோபோலி 1969. அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பிராக்டிசஸ் ஆக்ட், ஏகபோக மற்றும் கட்டுப்பாட்டு வர்த்தக நடைமுறைகள் சட்டம். அதே மாதிரி 1971ல வந்து நமக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து வார் நடந்திருக்கும். எமர்ஜென்சி படிச்சிருப்பீங்கல்ல பாலிட்டியில, நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 352 நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி தான் 356. ஸோ அந்த எமர்ஜென்சி வந்து இப்போதான் போட்டிருப்பாங்க, 3 டைம் போட்டிருப்பாங்க நேஷனல் எமர்ஜென்சி. ஸோ 1971லேயும் போட்டிருப்பாங்க. அந்த டைம்ல இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்திருக்கும், அதனால எமர்ஜென்சி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த வாரோட ஃபைனல்ல ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க, சிம்லா அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் 5th 5-year பிளான் 1974ல இருந்து 1978. ஸோ இந்த 4th 5-year பிளான்ல இன்னொரு பாயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1972 நமக்கு வந்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் போட்டிருப்பாங்க, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி 1973ல வந்து ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருப்பாங்க. 1974ல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணியிருப்போம், நியூக்ளியர் டெஸ்ட் 1974ல எங்கன்னா ராஜஸ்தான் பொக்ரேன்ல.
அது வந்து ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் 5th 5-year பிளான் 1974லேருந்து 78. ஸோ இது வந்து டிபி தார் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுத்துருப்பாங்கன்னா அக்ரிகல்ச்சர், செகண்டா இண்டஸ்ட்ரீஸ், தேர்ட் வந்து மைனிங் சுரங்க தொழில். உங்களுக்கு வந்து விக்கிபீடியா சர்ச் பண்ணீங்கன்னா கரிபி ஹட்டாவோன்னு சொல்லியிருப்பாங்க, அதாவது வறுமையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி 5th 5-year பிளான்ல சொல்லியிருப்பாங்க. ஆனால் நமக்கு புக்கில் வந்து அது 6th 5-year பிளான்னு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 6th இல்லை அப்படின்னா 5th போட்டுக்கோங்க, இல்லை 5th இல்லை அப்படின்னா 6th போட்டுக்கோங்க. ஸோ இந்த பிளான் வந்து 1978ல வந்து ஸ்டாப் ஆகிடும். 1975ல ஒரு எமர்ஜென்சி வந்து போட்டிருப்பாங்க, இன்டர்னல் எமர்ஜென்சின்னு சொல்லி போட்டிருப்பாங்க நேஷனல். 1975ல 1978ல இது வந்து ஸ்டாப் ஆகிடும், ஏன்னா ஆட்சி கலைஞ்சிரும். ஸோ 78 எலெக்ஷன்ல வந்து நெக்ஸ்ட் பார்ட்டி மொரார்ஜி தேசாய் வந்து பிஎம் ஆயிடுவாரு. அவர் வந்து ஜனதா பார்ட்டியை சேர்ந்தவர். இவங்க வந்து காங்கிரஸ், அவர் வந்து ஜனதா பார்ட்டி. ஸோ அவர் வந்து ஏற்கனவே இருந்த 5-year பிளானை ஸ்டாப் பண்ணிட்டு அவர் வந்து புதுசா ஒரு 5-year பிளான் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க 78ல. அதே மாதிரி 1975ல 20 point ப்ரோக்ராம்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க, 20 அம்ச கோரிக்கை. ஸோ அது வந்து எதுக்கு போட்டிருப்பாங்க அப்படின்னா, மக்களோட இப்போ பாவர்ட்டி லைன்ல இருக்காங்கல்ல, வறுமை கோடுக்கு கீழே இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணணும், ரூரல் வைஸ் அவங்கள டெவலப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க அதில். அதே மாதிரி மினிமம் நீட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஆரம்பிச்சிருப்பாங்க, ஸ்கீம் மாதிரி. மினிமம் நீட் ப்ரோக்ராம், தமிழில் வந்து குறைந்தபட்ச தேவை திட்டம். ஸோ இந்த திட்டம் வந்து எதுக்கு போட்டிருப்பாங்கன்னா, மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை வந்து மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அது மூலியமா அவங்களோட வாழ்க்கை தரத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. 1974ல போட்டிருப்பாங்க. ஸோ இதோட டார்கெட் வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 4.4%. அச்சீவ் பண்ணது 4.8%. ஸோ இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிளான் தான். ஸோ ஆட்சி மாறிடுச்சா, மொரார்ஜி தேசாய் வந்துட்டாரா, ஸோ 78ல ஸ்டாப் பண்ணிட்டு அதை வந்து ரோலிங் பிளான்னு சொல்லியிருப்பாங்க, சுழல் திட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 78லேருந்து 80 வரைக்கும். இவரும் 5 இயர்க்குலாம் இந்த பிளான் சொல்லியிருப்பாரு. பட் ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட்சி மாறிடும். அதனால அந்த 5-year பிளான் ஸ்டாப் ஆகி 80ல ஸ்டாப் ஆகிடும். 80 to 85 அடுத்த பிளான் வந்துடும், அடுத்த 5-year பிளான் வந்துடும். ஸோ இந்த திட்டத்தை முன்மொழிந்தவர் யாருன்னா குன்னர் மிர்தால். புரியல, ரோலிங் பிளான். குன்னர் மிர்தால். இதுக்கு வந்து இந்த ஒரு பீரியட்ல வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துருப்பாங்கன்னா, வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த 5-year பிளான்ல வந்து எப்படி சொல்லியிருப்பாங்க, இதுக்கு முன்னாடி வந்து ஆல் ஓவர் 5 வருஷத்துக்குமே ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களா, ஸோ அதை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த திட்டத்தில் வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து அந்த திட்டத்துக்கான இலக்கு வந்து நிர்ணயம் செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இயர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், ஆல் ஓவர் 5 இயர்ஸ்க்கா இல்லாமல் ஒவ்வொரு இயருக்கும் மாறும். ஸோ இதனால ஒரு பிளஸும் இருந்தது, மைனஸும் இருந்தது. பிளஸ் வந்து என்னன்னா, நம்ம அப்போ என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாத்திக்கலாம். மைனஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவரா ஃபிக்ஸடா இல்லாததுனால நம்மளால அந்த டார்கெட் எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஒவ்வொரு வருஷத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால ஒரு ஸ்பெசிஃபைடா ஒரு பிளான்டா போக முடியாது நம்மளால. நெக்ஸ்ட் 6th 5-year பிளான் 1980லேருந்து 1985. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, முதலீடு திட்டம். ஸோ புக்கில் கொடுத்துருக்கிறது படி பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து கரிபி ஹட்டாவோ சொல்லியிருப்பாங்க, அதாவது வறுமையை ஒழிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இதோட இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5.2%, அச்சீவ் பண்ணது 5.7%. ஸோ 1982ல நமக்கு வந்து நபார்ட் பேங்க் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, July 12, 1982ல. நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். July 12, 1982.
இந்த நபார்ட் பேங்க் வந்து ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி வந்து யாருன்னா சிவராமன் கமிட்டி. அவங்களோட பரிந்துரையின் பேர்ல தான் நபார்ட் பேங்க் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த டைம்ல வேற என்ன நடந்திருக்கும் அப்படின்னா 1984ல போபால் கேஸ் ட்ராஜடி நடந்திருக்கும். போபால்ல வந்து விஷவாயு கசிவு ஏற்பட்டிருக்கும். ஸோ 1984ல வந்து இந்திரா காந்தி அம்மா இறந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிஎம்ஐ யார் வராருன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி வருவார். நெக்ஸ்ட் 7th 5-year பிளான் 1985ல இருந்து 1990. இதுக்கு வந்து பிஎம் ராஜீவ் காந்தி இருப்பாரு. ஸோ இதுல தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வந்து பிரைவேட்டா இருக்கிற அந்த கம்பெனிஸ்க்கோ இல்லை எதா இருந்தாலும் பிரைவேட்டா இருக்கிறதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து கவர்மெண்ட் செக்டர்ஸ்க்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிரைவேட் செக்டர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுன்னா இந்த 5-year பிளான்ல தான். ஸோ இந்த டைம்ல வந்து டெக்னாலஜி வைஸ் நம்ம வந்து டெவலப் ஆகணும். அதே மாதிரி நம்ம வந்து செல்ஃப் ரிலையண்டா இருக்கணும், வேலை வாய்ப்பை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த 5-year பிளான்ல. இதோட டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 5%. நம்ம அச்சீவ் பண்ணது 6%. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளான் போட்டிருப்பாங்க. 7th 5-year பிளானுக்கு அப்புறம் ஆனுவல் பிளான் தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அதனால பெருசாக வந்து 5-year பிளான் போட்டிருக்க மாட்டாங்க, ஆனுவல் பிளான் போயிருக்கும். ஏன்னா நடுவில் ராஜீவ் காந்தி வந்து இறந்து போயிருப்பாரு. ஸோ அதனால பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்லாம் போகிறதுனால ஆனுவல் பிளான் தான் வந்திருக்கும். ஸோ இந்த ஆனுவல் பிளான்ல வந்து இம்பார்ட்டண்ட்டானது என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிய பொருளாதார கொள்கை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நியூ எக்கனாமிக் பாலிசி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த டைம்ல பிஎம்ஆ இருந்தது யாருன்னா நரசிம்மராவ், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து மன்மோகன் சிங். ஸோ 1990ல இருந்து 91 வரைக்கும், 91ல இருந்து 92. ஸோ 2 வருஷம் வந்து ஆனுவல் பிளான்ஸ் போயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து 8th 5-year பிளான் 1992ல இருந்து 1997 வரைக்கும். இதுல வந்து எதுக்கு ப்ரியாரிட்டி அதிகமா கொடுத்துருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் வேலை வாய்ப்பு, கல்வி, எஜுகேஷன், ஹெல்த், பப்ளிக் ஹெல்த், சமூக நலன், மனித வள மேம்பாடு. இந்த டைம்ல பிஎம் யாருன்னா நரசிம்மராவ் தான் இருந்திருப்பாரு. ஸோ இதோட growth ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.6 வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம அச்சீவ் பண்ணது பார்த்தீங்கன்னா 6.8%. நியூ எக்கனாமிக் பாலிசி கொண்டு வந்தாங்க இல்லையா, அதாவது அது எல்பிஜின்னு சொல்லுவாங்க, லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். லிபரலைசேஷன் அப்படின்னா என்னன்னா, இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து நிறைய ரூல்ஸ் போட்டிருந்திருப்பாங்க. ஸோ அதுல இருந்து கொஞ்சம் தளர்வுகள் கொடுக்கறது தான் லிபரலைசேஷன். ஸோ அது மூலியமா நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸ் நிறைய பில்ட் ஆகும், ஸோ டெவலப் ஆகும். ஸோ அது லிபரலைசேஷன். பிரைவேட்டைசேஷன்னா கவர்மெண்ட் செக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இதுல வந்து பிரைவேட்டைசேஷன் மூலியமா பிரைவேட் செக்டர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி குளோபலைசேஷன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம அதிகமா இம்ப்ரூவ் பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ இது மூலயமா இந்தியன் எக்கனாமி நல்லாவே டெவலப் ஆயிருக்கும். ஸோ அதனால 8th 5-year பிளான் வந்து சக்ஸஸாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இருக்கிற 12-year பிளான்லேயே 8th 5-year பிளான் தான் ரொம்ப சக்ஸஸ் ஆனது. 8th 5-year பிளான் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு கேட்பாங்க எந்த 5-year பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல் மாடல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ 8th 5-year பிளான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th 5-year பிளான். அண்ட் இந்த 8th 5-year பிளான்ல தான் நம்ம இந்தியா வந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இருந்திருக்கோம்ல, ஸோ அதில் வந்து இந்தியா அப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். Jan 1, 1995ல ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து இந்த ஆக்ட் 73 and 74th அமெண்ட்மெண்ட் போட்டிருப்பாங்கல்ல, எதுக்கு போட்டிருப்பாங்க? பாலிட்டியில பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி, நகர்பாலிகா. ஸோ இதை வந்து கிரியேட் பண்ணணும், அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு பதம் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் 9th 5-year பிளான் 1997ல இருந்து 2002. இந்த டைம்ல பிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் இருந்திருப்பாரு. ஸோ இதோட தீம் எய்ம் பார்த்தீங்கன்னா growth with justice and equality, சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. ஸோ இவரோட பீரியட்ல தான் நம்ம வந்து செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட் வந்து பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் பார்த்தோம்ல, எப்போ பார்த்தோம்? 1974ல. அதை வந்து ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தான்னு சொல்லுவாங்களா, இது வந்து செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட். இதோட பேர் வந்து ஆப்ரேஷன் சக்தி 1998ல. இதுவும் ராஜஸ்தான் பொக்ரான்ல தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1999ல தான் நம்ம வந்து கார்கில் வார் நடந்திருக்கும், இந்தியா ஜெயிச்சிருப்பாங்க. அதில் 1999ல தான் கோல்டன் குவாட்ரிலேட்டரல்
போட்டிருப்பாங்க. (1999) தான் வந்து உங்களுக்கு போஸ்டல் ஓட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. போஸ்டல் ஓட். ஸோ இதோட growth ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5.6. டார்கெட் வந்து 7 வச்சிருந்திருப்பாங்க, அச்சீவ் பண்ணது 5.6. 7% அச்சீவ் பண்ணது 5.6. நெக்ஸ்ட் 10th 5-year பிளான் 2002ல இருந்து 2007 வரைக்கும். இதுல வந்து 2004 வரைக்கும் பிஎம்ஆ யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா வாஜ்பாய் இருப்பாரு. அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் இருப்பாரு. ஸோ இதோட கோல் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தலா வருமானத்தை இரட்டிப்பாக்கணும். 10 வருஷத்துக்குள்ள தலா வருமானத்தை இரட்டிப்பாக்கணும். பர் கேபிட்டா இன்கம் டபுள் ஆக்கணும் 10 இயர்ஸ்க்குள்ள. அண்ட் வந்து பாவர்ட்டியை வந்து 2012க்குள்ள 15% ஆக்கணும், ரெடியூஸ் பண்ணணும் 15%. ஸோ இந்த பீரியட்ல வந்து இதோட எய்ம் வந்து பாத்தீங்கன்னா 8.0%, 8% வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம அச்சீவ் பண்ணது பாத்தீங்கன்னா 7.2% வந்து அச்சீவ் பண்ணிருப்போம். அதே மாதிரி இதுல வேற என்ன சொல்லியிருப்பாங்க பாத்தீங்கன்னா, ஜிடிபி growth ஒவ்வொரு வருஷத்துக்கும் இருக்கும்ல, அந்த ஜிடிபி growth வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் 8% இன்க்ரீஸ் பண்ணணும், அட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வேலை வாய்ப்பை வந்து அதிகப்படுத்தணும். அண்ட் இந்த டைம்ல தான் நமக்கு வந்து ஆர்டிஐ ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ரைட் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் தகவல் அறியும் உரிமை சட்டம், ஆர்டிஐ 2005ல. இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்கீம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். அது வந்து 2005ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். டார்கெட் சொல்லிட்டல, டார்கெட் பர்சன்டேஜ் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் 11th 5-year பிளான். இந்த பிளான் வந்து மன்மோகன் சிங் வந்து பிஎம்ஆர் இருப்பார் இந்த டைம்ல. 2007ல இருந்து 2012. ஸோ இதோட எய்ம் வந்து கோல் வந்து என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் growth, விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. faster and more inclusive growth. இந்த பீரியட்ல 2011ல இருந்து 12க்குள்ள ஹையர் எஜுகேஷன்ல வந்து ஜாயின் பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்களோட பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை குறைக்கணும். 2009க்குள்ள எல்லாருக்கும் சுத்தமான குடிநீர் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீசஸ் அதுக்கான growth ரேட் வந்து 4%, 10% அண்ட் 9% இன்க்ரீஸ் பண்ணணும். அக்ரிகல்ச்சருக்கு 4%, இண்டஸ்ட்ரீஸ்க்கு 10% அண்ட் சர்வீசஸ் வந்து 9%. growth ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. growth ரேட் இந்த அளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கணும், ஃபிக்ஸ் பண்ணது டார்கெட். ஸோ இதோட டார்கெட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 8.1%. ஆனால் நம்ம அட்டைன் பண்ணது பார்த்தீங்கன்னா 7.9% தான் அச்சீவ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து 12th 5-year பிளான் 2012ல இருந்து 2017. ஸோ இதுக்கோட எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர், இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் growth, வேகமான உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான டார்கெட் வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 9% வந்து சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் ஃபிக்ஸ் பண்ணது 8% தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து டெப்யூட்டி சேர்மேன் அதுக்கு வந்து யார் இருந்தாங்க அப்படின்னா மான்டெக் சிங் அஹ்லுவாலியா. ஸோ அவர் வந்து 9% அச்சீவ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம், ஸோ வந்து 8% வைங்க அப்படின்னு சொல்லி டார்கெட்டை வந்து 8% மாற்றிருப்பாங்க. மான்டெக் சிங் அஹ்லுவாலியா
9 ஃபிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் டிசைட் பண்ணது 9, ஆனா வந்து ஃபிக்ஸ் பண்ணது 8ல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட அப்ஜெக்டிவ்ஸ் வந்து என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, புது வேலை வாய்ப்பு 50 லட்சம் புது வேலை வாய்ப்பை வந்து கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஏற்படுத்தணும். ஹையர் எஜுகேஷன்ல வந்து என்ரோல்மெண்ட் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணணும். மூணு வயசு குழந்தைங்க வரைக்கும் ஊட்டச்சத்தை வந்து மேம்படுத்தணும். கிராமப்புறங்கள்ல வந்து மின்சாரம் ப்ரொவைட் பண்ணணும். ஆல் ஓவர் வந்து பேங்கிங் சர்வீசஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஆல் ஓவர் இந்தியாவில். ஸோ இதோட டார்கெட் வந்து 8% ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. ஆனால் இந்த பிளான் வந்து முடியறதுக்கு முன்னாடியே ஆட்சி வந்து மாறிடும். காங்கிரஸ் இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து மோடி வந்திருப்பாரு, பிஜேபி கவர்மெண்ட் வந்திருக்கும். 2014 எலெக்ஷன்ல மோடி வந்து ஜெயிச்சு வந்ததுனால இந்த 5 இயர் பிளான் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஸோ அவர் வந்து இந்த பிளானிங் கமிஷன் அப்படின்றத வந்து அபாலிஷ் பண்ணிட்டு நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாரு. நித்தி ஆயோக் வந்து எப்போ ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னா August 13, 2014 வந்து பிளானிங் கமிஷனை நித்தி ஆயோக் வந்து ரீப்ளேஸ் பண்ணோம். இந்த பிளானிங் கமிஷன் மொத்தமாக வந்து டிசால்வ் ஆனது எப்பன்னு பார்த்தீங்கன்னா August 17, 2014. August 13, 2014. August 17, 2014. பிளானிங் கமிஷன் டிசால்வ் ஆனது August 17, 2014. ஸோ இந்த பிளானிங் கமிஷனுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யோஜனா பவன், நியூ டெல்லி. ஸோ நித்தி ஆயோக் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.